வணக்க நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது லேடிஸுக்கு ரொம்பவே விருப்பமான ஷாப்பிங் விளாக் கண்டு. இங்கே விண்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறதால கிளைமேட் சடனா மாறி விண்டியாக இருக்குது. நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க எங்கே வந்திருக்கிறோமெண்டு. வாங்க, உங்களையும் இக்கியாவுக்கு கூட்டி போகிறோம். இக்கியாவுக்கு போகிற இருக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஐடியா கிடைக்கும். நாங்கள் சாத்துக்கோல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் பெரினோட்ல இருக்கிற இக்கியாவுக்கு போயிருந்தோம். அதுதான் ஃப்ளைட் பறக்கும் போதே தெரியுதுல்ல. இது சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா என்ட்ரன்ஸுக்கு பக்கத்திலேயே இருக்குது. நாங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருந்தோம். இந்த மானோட ஆர்ட் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இந்த கலர் காம்பினேஷன் இந்த இடத்துக்கு ஹைலைட்டா இருக்குது. டைனிங் டேபிள், கிச்சன் யூனிட் ஒயிட் தீமில் செட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். எனக்கு ஒயிட் தீம் நல்லாவே பிடிச்சிருக்கு. உங்களிலும் சிலருக்கேனும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது ரெகுலராக க்ளீன் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது சுலபம். இண்டிவிஜுவல் ப்ரைஸ் டேக் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கவுண்டர் இருக்குது. அவர்களிடமும் இன்ஃபர்மேஷன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கிச்சன் கிரே கலர் தீமோட வைடா இந்த சிம்னி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இங்கே டச் மாடலையும் நிறைய சிம்னி வைத்திருக்கிறார்கள். ஏராளமான IKEA ஷாப்பிங் ஹால் வீடியோவில் இப்படியான லைட்ஸ் பார்த்திருக்கிறேன். இதை கண்டதும் புல் பண்ணி பார்க்க வேணும் போலவே இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் கூட ரீசனபிளா, டிசைனும் எலிகண்டா இருக்குது. அப்போ IKEA ஷாப்பிங்கை நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க. இங்கு விதவிதமான சோஃபாக்கள் விதவிதமான மெட்டீரியல்களில் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். நியூ அரைவல் ஆரஞ்சு கலரில் டக் பண்ணி டிஃபரன்சியேட் பண்ணி காட்டியிருக்கிறார்கள். இங்கு 22 மீட்டர் ஸ்கொயர் ஒரு ஸ்டூடியோ போன்ற வீட்டை எவ்வளவு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். நிறைய பொருட்கள் இருந்தும் வெர்டிக்கல் வைஸ் தட்டுக்கள் செய்து அதன் மேல் பொருட்களை அடக்கி உயரமான இடங்களிலும் பொருட்களை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். இருந்த சிறிய ஸ்பேஸை கூட அவர்கள் நன்றாக யூஸ் பண்ணி இருக்கிறார்கள். பாத் ஏரியாவுக்கு முன்புறமாக இருக்கிற சின்ன இடத்தில் கூட ஓரளவான ட்ராயர்ஸ் வச்சு பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறார்கள். பாத் ஏரியாவில் சின்ன சிங்க், சின்ன பாத் டப், டவல் ஹேங் பண்ணுறதுக்கு வுடன் ஸ்டாண்ட், எக்ஸஸாக இருக்கிற க்ளோத்தை ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு சில்வர் ட்ராக்கு, வால் கிளாக், டிஃபரெண்டான லைட்ஸ் செட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அடுத்து ரெட் கலர் தீமோட இன்னொரு ஹவுஸ் செட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இதுவும் பார்க்கறதுக்கு டிஃபரெண்டாக இருக்குது. இங்கு வந்து இந்த மாடுலர் ஹவுஸை பார்க்கறதன் மூலமாக நாங்களும் கொஞ்சம் ஒரு வீடு அசம்பிள் பண்ணுறதுக்கு ஐடியா பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிளவு ட்ராயர் பார்ப்பதற்கு நன்றாகவும் ப்ரைஸும் கூட ரீசனபிளாக இருக்கிறது. உயரம் குறைவாக இருப்பதனால் சிறிய பிள்ளைகள் இருக்கும் வீட்டில் அவர்களுடைய ட்ரெஸ்ஸை ஃபோல்ட் பண்ணி வைத்து அவர்களையே ஹேண்டில் பண்ண வைப்பதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே க்ளாத் மெட்டீரியல் பாக்ஸும் பிளாஸ்டிக் பாக்ஸும் வைக்கலாம். ஆனால் நாங்கள் பாக்ஸுக்கு செப்பரேட்டாக பே பண்ண வேணும்.
ஒப்பீட்டளவில் க்ளோத் மெட்டீரியல் பாக்ஸோட ப்ரைஸ் கொஞ்சம் குறைவு. இந்த ட்ரக்கோட ஃபங்க்ஷனலாக வீட்டில் எந்த இடத்துலையும் பொருட்களை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே நியூ அரைவல் க்ரக்கரி யூனிட் புக் செல்ஃப் இருக்கிறது. அவர்கள் க்ரக்கரி ஐட்டம் வைத்து க்ரக்கரி யூனிட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி இருக்கிறார்கள். இந்த வுடன் ட்ரக் கிச்சன் பேண்டி கபர்ட்டுக்கு கீழே ஸ்டடி ஏரியாவில் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரக்கோட லிவிங் ஏரியாவில் நெரோ ஸ்பேஸில் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியனாக செய்திருக்கிறார்கள். அடுத்து கிச்சனுள்ளே இருக்கிற ஸ்டோரேஜ் ஏரியாவை எப்படி செட் பண்ணி வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதனுள்ளே புல் அவுட் ட்ரோயர் வைத்து ஃபிட் பண்ணி இருக்கிறார்கள். அத்துடன் அதுக்கு பக்கத்தில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று நீங்களே கெஸ் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிருந்தோம். அங்கு ஓரிரண்டு ஐட்டம் மட்டுமே வீடியோ எடுத்திருக்கிறேன். அடுத்து நாங்கள் கேன்டீனுக்கும் போயிருந்தோம். அங்கு ஒப்சர்வ் பண்ணின நல்ல விடயம், பிளாஸ்டிக்கு பதிலாக சில்வர் கட்டரி ஐட்டமும் மார்பிள் மக்கும் யூஸ் பண்ணுகிறார்கள். அத்துடன் பிரைஸும் ரீசனபிளாக இருந்தது. இந்த பவுல் பார்க்கறதுக்கு ஹெவியாக இருந்தது. குறிப்பிட்ட சில ஐட்டங்களை மட்டுமே வீடியோ பண்ணியிருந்தேன். நாங்கள் வாங்கிய பொருட்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.